ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிருக்கோம்? சிபிஎஸ்சி மேக்ஸில் 1.2ல் ஆல்ரெடி நம்ம வந்து ரேஸ்னல்னா என்ன, இர்ரேஸ்னல்னா என்ன, ப்ரைம்னா என்ன, கோ ப்ரைம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் √5 மட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சேம் தான். அதே ஒரே ஒரு தியரத்தை வச்சு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது, வழக்கம் போல லெட் அஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் தட் 3 + 2 √5 இஸ் இர்ரேஷனல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம இப்போ இதை என்ன எழுத போறோம்? ரேஷனல்னு எழுத போறோம். ரேஷனல்னா என்ன ஃபார்மெட்ல இருக்கும்? P/Q ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அந்த B/Qக்கு பதிலாக நம்ம A/Bன்னு எழுத போறோம். AB வந்து கோ பிரைம்னு சொல்ல போறோம். அதுக்கடுத்து வந்து இது வந்து ரேஷனல்னு ப்ரூவ் பண்ண போறோம். ப்ரூவ் பண்ணிட்டு ஏபியும் இண்டீஜர்னு சொல்லி கடைசி இது வந்து ரேஷனல்னு சொல்லுவோம். ரேஷனல் சொல்லிட்டு இது ரேஷனல் கிடையாது, இர்ரேஷனல்னு சொல்லி அப்படியே மாத்தி எழுதுவோம். நம்மளோட ராங் அசம்ஷனால இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இர்ரேஷனல் மாத்தி எழுத போறோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் சேம் அதே வந்து 1.2 அந்த தியரமா ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுத போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அஸ்யூம் தட் 3 + 2 √5 இஸ் ரேஷனல் எழுதியாச்சு. 3 + 2 √5 இது வந்து நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லி அசியூம் பண்ணப்படும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இர்ரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரேஷனல் அப்படியே மாத்தி சொல்லிட்டு ரேஷனல் கிடையாது இர்ரேஷனல் சொல்ல போறோம். அவ்வளவுதான். இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ்னா எப்படி இருக்கும்? P/Q ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அப்ப நம்ம என்ன எழுதிக்கிறோம்? P/Q ஃபார்முக்கு மாத்துறதுக்காண்டி A/Bன்னு எழுதிக்கிறோம். P/Qக்கு பதிலாக A/Bன்னு எழுதிக்கிறோம். A அண்ட் B ஆர் கோ பிரைம். கோ பிரைம்னா ஆல்ரெடி என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. A அண்ட் B ஆர் கோ பிரைம்னு எழுதிட்டு ஸோ இந்த P வச்சு நீங்க ஆட் பண்ண போறீங்க. ஸோ இந்த 3 வந்து இந்த +3ங்கிறத இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? -3 ஆயிரும். 2 √5 = A/B -3 வரும். ஸோ இதுக்கு காமன் டேர்ம் எடுத்தா 2 √5 A - 3B/Bன்னு வந்துடும். ஸோ இங்க இருக்கிற 2 இன்ட்ல இருக்கு. ஸோ இன்ட்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது டிவைட்ல மாறும். ஸோ எப்படி ஆகும்? 2ங்கிறது அங்கிட்டாம வரும்போது 1/2 தலைகீழ வரும். ஸோ 1/2ன்னு வரும்போது இங்க 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று. √5 அப்படியே வச்சுக்கோங்க. A - 3B / 2B. ஓகேவா? இப்ப ஏயும் பியும் இண்டீஜர்னு சொல்லியாச்சு. ஸோ A - 3B / 2B இஸ் எ ரேஷனல். இது வந்து ரேஷனல் நம்பர். இது வந்து P/Q ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து ரேஷனல். பட் வி நோ தட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் √5 வந்து இர்ரேஷனல். ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் இஸ் அரைசன் பிகாஸ் அவர் ராங் அசம்ஷன். நம்மளோட ராங் அசம்ஷனால இந்த இது கிடைச்சிச்சு. நம்ம therefore 3 + 2 √5 இஸ் இது வந்து இர்ரேஷனல் நம்பர் தான் சொல்லி கடைசி கன்க்ளூட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் இதை P/Q ஃபார்முக்கு மாத்திரம். இது ரேஷனல் இல்ல இர்ரேஷனல் சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஓகேவா? அவ்வளவுதான். இதான் செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் பாப்போமா? ப்ரூவ் தட் த ஃபாலோயிங் ஆர் இர்ரேஷனல். இதுவும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? 1/√2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எழுத போறோம்? லெட் அஸ் அஸ்யூம் தட் 1/√2 இஸ் ரேஷனல் நம்பரா கன்சிடர் பண்ண போறோம். ரேஷனல் நம்பர்னா என்ன ஃபார்மெட்ல இருக்கும்? P/Q ஃபார்மெட்ல இருக்கும். ஸோ P/Q ஃபார்முக்கு மாத்த போறோம். A அண்ட் B ஆர் கோ பிரைம் நம்பர்ஸ் எழுதியாச்சு. ஸோ என்ன பண்ண போறோம்? இந்த √2 அங்கிட்டு கொண்டு போறோம், P அங்கிட்டு கொண்டு போறோம். கிராஸா இன்ட்டு பண்ணோம்னா B இங்க டிவைட்ல இருக்கிற B அங்க மேல போயிடும். ஸோ B/1ன்னு வரும். ஸோ B இங்க எழுதியாச்சு. √2ங்கிறது இந்த சைடு கொண்டுட்டு வரும்போது 1/√2ங்கிறது இங்கிட்டு வரும்போது √2/1ன்னு வரும். ஸோ √2 A கீழே 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டினாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்ப இந்த ஏவை அந்த சைடு கொண்டு போயிருங்க. B/Aன்னு வரும். இங்க மேல A/1ன்னு இருக்கிறது அங்கிட்டு போகும்போது 1/Aன்னு மாறும். ஓகேவா? B/Aன்னு வந்துடும் =√2. சின்ஸ் A அண்ட் B ஆர் இண்டீஜர்ஸ், B/Aங்கிறது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ரேஷனல் ஃபார்மெட்ல இருக்கு. பட் we know that √2ங்கிறது வந்து இர்ரேஷனல். So this contradiction is arisen because அவர் தான் ராங் அசம்ஷன். நம்ம ராங் அசம்ஷன் பண்ணனால நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. சோ என்ன எழுதலாம்? therefore 1/√2 is irrational. அவ்வளவுதான். ஓகேவா? சேம் அதே ஃபார்மெட் தான். அதே மாதிரி 7 √5ங்கிறது எப்படி எழுதிக்கணும்? அதே மாதிரி let us assume that 7 √5 is rational number. A/B ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. A அண்ட் B ஆர் கோ பிரைம்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி என்ன செய்ய போறோம்? இந்த 7ங்கிறத இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. A/7Bன்னு வந்துரும். அவ்வளவுதான். √5 மட்டும் தான் இருக்கு. ஓகேவா?
since a and b are integers, a 7b is rational, but we know that root 5 is a irrational. Therefore, this contradiction is arisen because of our wrong assumption. So, என்ன இதெல்லாம் ஃபைனலா 7 root 5 is irrational. அவ்வளவுதான். ஓகேவா? சேம் அதே தான். அடுத்து தேர்ட் ஒன் சேம் அதே தான் இதுவுமே. prove the following integers followings are irrational கொடுத்திருக்காங்க. 6 plus root 2 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் சொல்யூஷன் let us assume that 6 plus root 2 is rational numbers னு assume பண்ணிக்கணும். p by q ஃபார்முக்கு மாத்தணும். a and b are co-prime னு எழுதிக்கோங்க. வழக்கம் போல root 2 போட்டு இந்த பிளஸ் இங்க இருக்கிற 6ங்கிறது அங்கிட்டு கொண்டுட்டு போகும்போது -6 ஆகும். 6 by 1 னு வரும். so root 2 is equal to a minus 6b divided by b னு வரும். a and b are integers னு எழுதிட்டா இது வந்து ரேஷனல் நம்பர். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் root 2 is irrational. so this contradiction is arisen because our wrong assumption 6 plus root 2 is irrational. அவ்வளவுதான். ஓகேவா? இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு தியரம் மாதிரி, அந்த தியரத்துக்குள்ளதான் அப்படியே எழுதுறோம். அவ்வளவுதான். மற்றபடி இதுல ரொம்ப நம்ம ப்ரூஃப் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கால்குலேட் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அந்த தியரியை அப்படியே எழுத போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.